நாட்டுக்கு நாடு அல்லது முக்கியமான ஏதாவது ஒரு 2 பேர்த்துக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சுன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது பாட்டு வார்த்தை நடக்குதா? பாட்டு வார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனையை முடிச்சிருவாங்க. பாட்டு பாடி பிரச்சனையை முடிக்க முடியாது. நாடக வார்த்தை கிடையாது. 2 முக்கியமானவர்களுக்கு இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கே பேச்சு வார்த்தை தான் பண்ணணுமே ஒழிய பாட்டு வார்த்தை நாடக வார்த்தைன்னு கிடையாது. இன்னைக்கு பாடல்கள் நம்ம கேட்குற பாட்டு திடீர்னு சினிமாவில் கேட்குற பாட்டு திடீர்னு மறந்து போயிடும். ஆனால் ஒருத்தர் நம்மளுக்கு பேசின ஒரு வார்த்தை நம்ம மனசை விட்டு போகவே போகாது. என்ன வார்த்தை கேட்டுவிட்டாயா, ஒரு வார்த்தை கேட்டாலும் அப்படி கேட்டுவிட்டான், என்னையால் மறக்கவே முடியல. அப்படிமா என்னடா கேட்டான், அப்படி என்னடா கேட்டான் கேட்டாயா, ஐயோ என்னால் தாங்க முடியலன்னு 1 மணி நேரம் புலம்புறான். கடைசிக்கு அப்படி என்ன தாண்டா கேட்டான் அப்படின்னா, போன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா. போன்னு சொன்னதுக்காக இவ்வளவு வேதனைப்படுற? ஆமாப்பா, கல்யாணத்துக்கு அவன் கூப்பிட்டான்னு தான் நான் போனேன், திடீர்னு போ அப்படின்னு சொல்லிட்டான், வந்துட்டேன் அப்படிங்கிறான். வான்னு சொல்லாமல் போன்னு சொல்லிவிட்டான். அவன் யாரையோ போன்னு இருக்கான், இவனை போன்னு சொல்லிட்டான்ட்டு கோச்சிட்டு வந்துட்டான். வான்னு என்னை கேட்கலன்ட்டு நிறைய பேர் கல்யாணத்தை விட்டு வந்தவன்லாம் இருக்கான். வான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, அந்த கல்யாணத்தில் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்ன பிச்சைக்காரனா நான் அப்படிமா. அந்த வாங்கிற வார்த்தையை அப்படி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எவ்வளோ சந்தோஷத்தை உண்டாக்கும் பார்த்துருக்கீங்களா? தேங்க்ஸ். ஒரு ஆட்டோவில் போய் இறங்குறான், அந்த ஆட்டோக்காரரை பார்த்து ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுங்க. அவன் இப்படியே 50 ரூபாயும் கொடுத்து விட்டு நன்றின்னு வேற சொல்கிறாரு மனுஷையா அப்படின்ட்டு அடுத்து நம்மளை பார்க்குறப்ப ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பான், நம்மளை பெருமையாக நினைப்பான். அதே மாதிரி யார் மேலேயாவது கால் பட்டுச்சுன்னா சாரின்னு சொல்கிறத விட மன்னிச்சுக்குங்க தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் பரவாயில்லைங்க இருக்கட்டும், இன்னும் 2 தடவை கூட மிதிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும் சார் பரவாயில்ல சார் அப்படிமா. சில பேர் மிதிச்சுட்டு காலை இப்படி தான் நடுவில் வைக்கிறதா, ஓரத்தில் வைக்க வேண்டியானே அப்படிமா. நடுவில் வச்சா மிதிப்பியானிய, நடுவில் வச்சா மிதிப்போம்டா அப்படிமா. இங்கேறா மிதிடா பார்ப்பான் அப்படின்னு எந்திரிப்பான். இவன் நச்சுன்னு மிதிப்பான். பஸ்ஸே பெரிய கலகம், போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு உட்காந்துருக்கான். ஒரு வார்த்தை தான், தெரியாமல் மிதிச்சிட்டேன் மன்னிச்சுக்குங்க, முடிஞ்சு போச்சு. எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த மாதிரி வார்த்தைகள் தீர்த்து வைக்கும். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு, சார் பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பேசுகிறது. சில பேர் அவர் அவசரமாக பரப்பிட்டு இருப்பார். அதாவது எங்கள் அம்மா இது 3 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் வரது, ஆஃபீஸுக்கு பரப்பிட்டு இருக்கேன்டா. பரவாயில்ல போய்க்கலாம், இப்போ ஆஃபீஸ் ஓடியா போயிருப்போது. எங்கள் அம்மா 3:30க்கு உங்களை வர சொல்லிச்சு, நான் 5:30க்கெலாம் ஆஃபீஸுக்கு போகணும்டா, போய்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவனை அடித்தே கொண்டுருவான். சில பேர் அவன் ஆஃபீஸு பரப்பிட்டு இருக்கிறது கூட தெரியாமல் அவனை போட்டு அறுத்து குமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். அருமையான தலைப்பு. மக்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது பேச்சா பாட்டா நடிப்பா? ஐயா, மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது பேச்சா பாட்டா நடிப்பா? நான் நடிப்பை பற்றி தான் ஏன் பேச வந்திருக்கேன். நடிப்புனா பார்த்தீங்கன்னா ஐயா, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அது நாம் எல்லாம் நடிகர்கள்னு நம்ம ஷேக்ஸ்பியர் அப்போவே எழுதி வச்சுட்டு போயிட்டார் ஐயா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் இன்னைக்கு அன்றாட வாழ்வில் தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனும் நடிச்சுக்கிட்டே இருக்கான் ஐயா. இன்னைக்கு ஒரு நாளும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு இடம் பொருள் ஏவல்னு இருக்கு ஐயா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஐயா. ஐயா, நீங்கள் ஒரு சாவு வீட்டுக்கு போனால் உங்கள் ஃபேஸை நீங்கள் எப்படி வச்சுப்பீங்க? ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் எவ்வளோக்கோளோ முகத்தை சோகமாக மாற்றணுமோ அவ்வளோக்கோளோ மாற்றி தான் ஆகணும். நம்ம என்ன தான் காமெடி படம் பார்த்துட்டு அங்கே போகிறோம்னு வச்சுக்கிறோங்க, அங்கே போய் நம்ம காமெடியை நினச்சிக்கிட்டு சிரித்தோம்னா அவ்வளோதான், நம்மளை கொன்றுவாங்க. பக்கத்திலே நம்மளை டெட் பாடி ஆக்கி போட்டாலும் போட்டுருவானுங்க. அதனால் நம்ம ஒரு டெத்து வீட்டுக்கு போனோம்னா முகத்தை சோகமாக வச்சு அவங்களுடைய துன்பத்தில் நம்ம பங்கேற்கணும். கரெக்டாக சொன்னீங்க ஐயா. ஆனால் 2 மாதம் முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 80 வயசு கைவி செத்து போச்சு ஐயா. அது அவங்க 2 பேரும் ஊர்லேருந்து வரான். ஒருத்தவன் சொல்கிறான், நான் அன்றைக்கு சொன்னேன் நீ ஒரு நாள் மண்டையை போடுவாய் என்று, போட்டு விட்டாய் அப்படின்னு அவன் பேசினான் ஐயா.
அது நாங்கள் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இன்னும் அவன் ஒரு பாட்டி இறந்துட்டான், இவன் இன்னும் இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. ரெண்டாவது பேரன் வந்தாயா, அவன் சொல்கிறான் பாருங்க, ஹாப்பி நியூ இயர் வந்ததே, நீ மண்டையை போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்ததே. எதனால்? அவங்க சொத்துலாம் இவனுக்கு கிடைக்கணுன்றதுக்காக. ஆக அங்கே ஒரு பேச்சோ பாட்டோ வந்து அங்கே இருக்கிற மக்களை வெறுப்பேற்றதே தவிர அவங்களை சந்தோஷப்படுத்தலையா. நம்மளுக்குள்ளே நம்ம நடிச்சிட்டு இருக்கோன்றத ஒரு நடிப்பு தான் எங்கள் வெளிப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் ஐயா. நானும் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் எப்போ மாப்பிள்ளை போனே முறைச்சி பார்த்துட்டே இருந்தார். எதுக்குடா இவர் பார்க்குறாரு, நானும் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து அந்த மாப்பிள்ளை ஆமைக்கு சட்டை ஃபேண்ட்டு போட்ட மாதிரி இந்த பக்கம் நிற்கிறான். இந்த பொண்ணு அழகாக லட்சணமாக இந்த பக்கம் நின்றுருக்குது. இதெல்லாம் தான் இவன் முறைக்கிறேன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேடையில் உட்காந்துருந்தான். மேலே ஏறி கிஃப்ட் கொடுக்க போனாயா, அவன் ஃப்ரெண்டை பார்த்து அவன் சொல்கிறான், மச்சான் கங்க்ராட்ஸ்டா, நீ 100 வருஷம் நல்லா இருப்ப, நீனு மேட் ஃபார் ஈச் அது நீனு அப்படின்னு சொன்னாயா. அவன் இங்கே இருக்கிற முடியும் அவங்க 2 பேர் எப்படி இருக்காங்களோ அதை பற்றி அவன் வெறுப்பேற்றினான். அவன் அங்கே போனோடனே அவனோட நண்பனை பார்த்தோடனே சிரிச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு அவனும் அங்கே நடிக்கிறாயா. அங்கே ஒருத்தர் சொன்னார், சார் ஒன் ஃபோட்டோ அப்படின்னதும் அவன் அழகாக கையை கட்டிட்டு ஈன்னு போஸை கொடுத்துட்டு அழகாக ஒரு நடிப்பை நடிச்சுட்டு போயிட்டான்யா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசு பையன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறான் ஐயா. நம்மளாம் இன்டர்வியூக்கு எப்படி போவோம், நல்லா ஷேக் டக்கின் பண்ணிவிட்டு அழகாக தலசி விட்டு வாரிட்டு கையில் ஃபைல் எடுத்துகிட்டு போவோம் ஐயா. இதுக்கு தான் நான் சொன்னேன், இடம் பொருள் ஏவல் எல்லாமே இருக்குன்னு. இவன் பண்ணுறான் பாருங்க ஐயா. போன உடனே HR மேனேஜர் அவர் இருக்கார், அவர் கூப்பிட்டாரு, ஃபைலை கொடுத்தாரு. இவர் உட்கார கூட சொல்ல, அதுக்குள்ளே சேரை டருபுருன்னு ஈத்திரி போய் உக்காண்டான் இவன். அவர் கேட்டார், தம்பி என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், அதான் ஃபைலில் வச்சுக்கலாம் எடுத்து பாரு அப்படின்னா அவன். சரி அவரு விட்டுட்டாரு. அவருக்கு என்ன நேரமோ தெரியல, அன்றைக்கின்னு பார்த்து பிபி டேப்லெட் போட்டு வர போல. எப்படி இருந்தாலும் ஒரு HR மேனேஜர் ஒரு 40 வயசு 50 வயசு தானே இருப்பாங்க. நின்று இருந்தாரு, தம்பி நீ ஏன்ப்பா இந்த வேலைக்கு வந்த, ஏன் நீ கம்பெனியை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாரையா. அதுக்கு அவன் சொல்கிறான், அவன் 4 மாடை வாங்கி மேய்ச்சிட்டு போகலாம் தான், எதுக்கு எங்கள் கம்பெனியில் ஒன்று நடத்துகிற, வேலை செய்ய தான் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எகத்தாளமாக பேசினான் ஐயா. ஆனால் அந்த இடத்துல ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கிற அந்த நான் சொன்ன மாதிரி இடத்துக்கு தங்குது போல் நான் எப்படி நடிக்கணுன்றதை ஒரு மக்களும் இன்னும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. சில பேர் இன்னும் அதை உதாசீனப்படுத்தி தான் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு சமூக அறிவியல் வாத்தியார் இந்தியா மேப்பு போட்டு படம் வரைய சொன்னார் ஐயா. பசங்க எல்லாம் இந்தியா மேப்பை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற நாடுகள்லாம் குறிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தான். என்னடா இவன் பேசிகிட்டே இருக்கிறான்ட்டு இவனை கூட்டு கேட்க முன்னாடி வர சொன்னாரியா. அவனை வந்து நின்னான், என்னடா அப்படி வரைஞ்ச காட்டுறா அப்படின்றான். அந்த பையன் அதில் வரைஞ்சிருக்கான், திவ்யாவை பார்த்துட்டு சங்கீதா சிக்னலில் இருப்பா, அவளை போய் பார்க்கலாமா, இல்லை பிரியாவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு வரக்குள்ளே இல்லாட்டி சங்கீதாவை பார்க்கலான்ட்டு அவங்க ஒரு மேப் போட்டுட்ருக்கான் ஐயா. இதை பார்த்து அவர் செம்ம கடுப்பாயிட்டார். அவர் சொன்னார், வெளியே போடா அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், நாளைக்கு எக்ஸாம் சொன்னியே ஒரு 2 கொஸ்டின் ஏதோ சொல்லுங்களா அப்படின்னாரு. அவர் சொன்னார், போய் உங்கள் அப்பாவை கூட்டு வாடா அப்படின்னாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லிட்டு போகிறான், எங்கள் அப்பாவுக்கு சரக்கை பற்றி நல்லா தெரியுமே தவிர இந்த சமூகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாயா. ஆனால் ஒரு ஆசிரியருக்கு தகுந்த மதிப்பை அங்கே எப்படி கொடுக்கணுன்றது அவனுக்கு தெரியல ஐயா. அன்று 1893ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோவில் நடந்த உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டு என் சகோதர சகோதரிகளே என்று சொல்லி அமெரிக்கா மக்களை ஈர்க்கப்பட்டுச்சு அப்பேச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் ஏந்து நின்று, ஐயா நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாலே அதற்கு காரணம் அவரின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தானே ஐயா. டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அழகா சொல்லியிருப்பாங்க, கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், கண்ணை திறந்து பார் நீ அதை வென்று விடலாம்னு வாழ்க்கை தத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு. இதுதான் ஐயா பேச்சுக்கலை என்பது. காந்திஜியின் இறந்த சிக்காகோ நகரில் சகோதர சகோதரிகளேன்னு பேசினது சுவாமி விவேகானந்தர். அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெண் வந்து உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டாலாம். கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறதான் முக்கியம். உங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஏமான்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு திருமணம் செஞ்சு உங்களுக்கு எனக்கும் பிறக்க போகிற குழந்தை எப்படி இருக்கும்னு பார்க்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்கா. உடனே விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, குழந்தை தானே உனக்கு வேணும், என்னையவே உன் குழந்தையாக நீ ஏற்றுக்கொள், நான் இன்னைக்கு உன்னைய தாயாக ஏற்றுக்கொள்கிறேன்னு அன்னைக்கு தாய்மையினுடைய உயர்வை அன்னைக்கு விவேகானந்தர் சிக்காகோவில் நடந்த மாநாட்டில் சொன்னார்ல, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய பெருமை. ஐயா காந்திஜி இறந்தபோது நேரு ஒரு பேச்சுரை நடத்தியிருப்பாரு. அதுல நேரு சொல்லியிருப்பாரு, நம் வாழ்வில் ஒளி மறைந்து உலகம் எங்கும் இருள் சூழ்ந்து விட்டதேன்னு சொன்னாரே. இப்படிப்பட்ட பேச்சு தான் ஐயா மக்கள் மனசுல என்றுமே பதிஞ்சிருக்கும். ஐயா நான் ஒரு படிப்பு விஷயமா சென்னைக்கு போயிருந்தேன் ஐயா. அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு.
சரி நம்மளும் விழுப்புரத்துக்கு வரலாமேன்னு சொல்லிட்டு சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். நானும் நின்றுட்டு இருக்கேன் 1 மணி நேரமா நின்றுட்டு இருக்கேன். ஆனா பஸ்ஸே வரலங்க ஐயா. அது ரொம்ப வெயில் காலம். 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்துச்சு ஐயா. அப்பா பஸ் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே அடிச்சு பிடிச்சி எல்லாரும் முன்னாடி ஏறி போய் உட்காந்தேன் ஐயா. என் பக்கத்துல ஒரு பொண்ணு அழகா நெச்சுன்னு கும்முன்னு இருந்துச்சு. நம்ம பசங்களை சொல்லவே தேவையில்ல, அழகா இருக்க ஒரு பொண்ணுன்னா. ஒரு பையன் சொல்றான், நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ்னு பாடுறாங்க ஐயா. இல்லைங்க ஐயா, நான் கேட்குறேன், அவ முத்தம் கொடுத்தாதான் தமிழ் முத்தமிழ் ஆகுமா, இல்லை அவனை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சாதான் தமிழ் செந்தமிழ் ஆகுமா? பெரியார் அவர்கள், பாரதியார் எல்லாம் தமிழுக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க. ஆனால் இந்த பாட்டில் தமிழ் இந்த பாட்டுன்ற பேரில் தமிழை கொச்சப்படுத்தி தானே ஐயா பாடுறாங்க. இப்படிப்பட்ட பாட்டு தான் மக்கள் மனசில் என்றும் கவர்ந்து இருக்குதா ஐயா? இல்லை நான் கேட்குறேன், இப்படிப்பட்ட பாட்டு தான் மக்கள் மனசில் என்றும் கவர்ந்து இருக்குதா ஐயா? அறிஞர் அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர்னு எல்லாருக்குமே தெரியும். அறிஞர் அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட இறுதி ஊர்வலத்தில் கிண்ண சாதனை இடம் பிடிக்கிற அளவுக்கு ஏராளமான மக்கள் கலந்து கொண்டாங்கன்னா காரணம் என்னங்க ஐயா? அவரோட பேச்சால ஈர்க்கப்பட்டது தானே ஐயா. அவர் மக்கள் மனசு எதில் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருக்காரு? நடிப்பாலேயோ பாட்டாலேயோ இல்லை, அவரோட பேச்சால தானே ஐயா. ஐயா, ஒருத்தவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அவன் அந்த குற்றவாளி கூட்டில் நின்று அவனோ இல்லை அவன் சார்பாக வாதாட வந்த வக்கீலோ அந்த இடத்துல இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் என்னை கூட்டின்னு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் ஆணித்தனமாக அடித்து பேசினா மட்டும்தான் அவன் குற்றவாளியா நிரபராதியா நிரூபிக்க முடியும் ஐயா. அதை விட்டுட்டு அங்கே போயிட்டு மெய் சொல்ல போற நான் சொல்வது உண்மைங்கய்யா இப்படி நீ பாட்டு பாடிதான் பாரு. ஜட்ஜா உன் மேலே கோவப்பட்டு நீ தான் குற்றவாளி சொல்லி 5 வருஷத்துக்கு உள்ள போறியா? அந்த இடத்துல உனக்கு பேச்சு மட்டும்தான் முக்கியமாக படுது, பாட்டோ நடிப்பா அந்த இடத்துல முக்கியமாக படலை. புரியுதுங்களா ஐயா? இதுல இருந்தே தெரியுது இல்லையா பேச்சு மக்கள் மனசு எந்த அளவுக்கு கவர்ந்து இருக்குது ஐயா. பெரியார் பெண் விடுதலுக்காக போராடி இருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரியார் பெண் விடுதலுக்காக போராடி இருக்காரு. அவர் ஒரு கருத்தை அழகா எடுத்து சொல்லியிருப்பார் ஐயா. ஒரு ஆண் படித்தால் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும், பல ஆண்கள் படித்தால் ஒரு தெருவை காப்பாற்ற முடியும், ஆனால் ஒரு பெண் படித்தால் இந்த சமுதாயத்தையே காப்பாற்ற முடியும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன பேச்சு தான் நான் இங்க நின்று பேசுறேன். நான் பேசுறதை இத்தனை பெண்கள் கேட்கறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ பெரியார் பேசுற பேச்சு தானே ஐயா. இந்த சமுதாயத்துல ஆண்களுக்கு நிகர் பெண்ணு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு பெரியார் பேசுற பேச்சு தானே ஐயா இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணம். சாரி சனி பாணி பமரி ரீ மரி சாரி ம பனி சாரி நீ ச பாணி ம பரி ம பனி சாசனி நீ பாப மாம பமரி சமரி பமனி பசனி சரி ம சரி மரி ச சரி சனி நீ சனி பம பனி பம பனி பம ம பமரி ச சரி சனி சரி ம பணியாடாது அசங்காது வா கண்ணா உன்னாடலில் 7 புவனமும் அசைந்து ஆடுது, எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா. ஐயா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா நான் என்ன தலைப்பு பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு? முதல்ல உன் பாட்டை கேட்டு நான் மெய் மறந்து போயிட்டேன்ப்பா. நன்றி ஐயா. இவ்வளவு அழகான சங்கீதத்தை ரொம்ப அனாவசியம் பாடின. ஆமாம், நீ பாடின ராகம் என்ன ராகம்? அமிர்தவர்ஷினி. உண்மையிலே இந்த ராகத்தை பாடினா மழை வருமா, அப்படிப்பட்ட சக்தி இந்த ராகத்துக்கு இருக்கு. பாம பம கம கம கசகசனி சகசகம பா ம பம பனி சா சகமகச சாகமகச சானி பனி பம கம கம கசச நிசனி கம பா காம பனி சா ககம பனி சா. தூங்காத விழிகள் 2, உன் துணை தேடும் நெஞ்சம் 1, வெண்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீ இல்லாது. தூங்காத விழிகள் 2. அமிர்தவர்ஷி ராகத்தில் இளையராஜா அக்னி நட்சத்திரம்ங்கிற படத்தில் போட்ட ஒரு அழகான பாட்டு. இந்த ராகத்தை கேட்டோன்னே அந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. நன்றி ஐயா. ஐயா, எனக்கு 2 பிரபலங்கள் தெரியும் ஐயா, அதே ஒரே பேர்ல ஐயா. யாருங்க? ஐஸ்வர்யா ராய். அவங்க அழகால மலங்கினாங்க, உலகம் முழுக்கும் தெரியும். ஆனால் இந்த உள்ளூர் ஐஸ்வர்யாவை யாருக்காக தெரியும்? அது எதுக்காக தெரியும்? பாடல் மூலியமாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஐஸ்வர்யா ராய் நடித்து உலகத்துக்கு வந்தாங்க.
இப்போ நான் இந்த தொலைக்காட்சியில் பாடி இந்த ஐஸ்வர்யா இனிமே நான் உலக புகழ் பெற போகிறேன் அப்படின்னு என்ன அழகாக சொல்கிறாங்க. சந்தோஷம். ஐயா பாரதியை பிடிக்குமா? பாரதியாரை போய் பிடிக்காதுன்னு யாராவது சொல்வானா? உரிமை உள்ள உணர்வுள்ள ஒவ்வொரு இந்தியனும் நேசிக்க வேண்டிய ஒரு கவிஞன் யார்னா அவன்தான் முண்டாசு கவிஞன், எட்டயபுரத்து சிங்கம் பாரதி. ஐயா பாரதி பேச்சால கவரல, நடிப்பால கவரல, ஆனால் அடிமைப்பட்ட இனத்தை மக்கள் மனதை கவர்ந்து ஒரு பாடல் பாடியிருக்கார் ஐயா, எழுதியிருக்கார் ஐயா. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு இப்படின்னு ஒரு பாட்டால் கவர்ந்தாரு ஐயா. ஒரு தாய் மகனை பார்த்து தாலாட்டி பாடுவாங்க. என்னைக்காச்சும் மகன் தாலாட்டி ஒரு தாயை தாலாட்டி பார்த்துருக்கீங்களா ஐயா? ஒரு ராம் படத்தில் ஸ்நேகனை அழகாக எழுதியிருப்பார். உனக்கே ஓ தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து இப்படின்னு பாடியிருக்காரையா. அதுக்கு ஒரு நாள் டீ கடைக்கு போனேன்யா. டீ கடைக்கு போனேன்யா. அங்கே எந்த ஹோட்டலும் இல்லை, ஒன்றும் இல்லை. டீ கடையில் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உட்காந்துருந்தேன். அவன் டீயை போடுறானா காஃபியை போடுறானா ஒன்றுமே தெரியலையா எனக்கு. பாலில் தண்ணி ஊட்டுறானா தண்ணியில் பாறை ஊட்டுறானா எனக்கும் தெரியலையா. அவனுக்கு கொண்டு கொடுத்தான், கையில் வச்சுக்கினே இருந்தேன். குடிக்கலாமா வேணாமா குடிக்கலாமா யோசிச்சுனே உட்காந்துருந்தாயா. அப்போ போட்டாங்க பாருங்க ஒரு பாட்டு, அதை பார்த்தேன்னே ஜாலியாக குடிச்சையா. என்ன பாட்டு தெரியுமாயா அது? ஆசை தோசை அப்பள வடை ஆசைப்பட்டத செய் 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 101 மொய் போடாடேதொய் சொத்தி எழுதி வை 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 நான் பிறந்த பத்தூரு காலி நான் வளர்ந்த ஜில்லாவு காலி நான் பிறந்த பத்தூரு காலி வளர்ந்த ஜில்லாவு காலி மாமா அடகு வச்சா வட்டி கடை அழக பார்த்தா ரேஷன் கடை அழகு வச்சா வட்டி கடை அழவ தந்தா இருட்டு கடை ஓ இப்படின்னு பாடினாயா. அந்த டீயை அப்படியே நைஸாக உள்ளே போயிடுச்சு அந்த பாட்டை கேட்ட உடனே. ஐயா இன்னைக்கு ஐயாவோட அடையாளம்னு எல்லாம் சொல்கிறாங்க பேச்சு தான்னுட்டு. பேச்சு தான் முக்கியமாக இருந்தா இவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க? இத்தனை கோடி மக்கள் ஐயா அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அவருடைய முக பாவனை அப்படிங்கய்யா. ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா வெறும் பேச்சை மட்டும் வச்சுட்டு சொல்ல யாராலும் கேட்க முடியாது. அந்த பேச்சுக்கு அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி தன் முகபாவனையை மாற்றி சொல்லும் போது ஐயா அதுக்கான ரசிகர் மக்கள் இருக்காங்க. இத்தனை பேரை இழுத்துருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவரோட நடிப்பு தானே அங்கே இருக்கு. இது தெரியாமல் என் நண்பர்கள் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா நடிப்பு. அந்த நடிப்பை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என் வீட்டில் நடந்த ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் ஐயா. என்னென்னா என் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறோம் ஐயா. அந்த நேரத்தில் டிவியில் ஒரு காமெடி ஒன்று ஓடுது ஐயா. நம்ம வைகை புயல் வடிவேல் ஐயா அவர்களின் காமெடி ஒன்று ஓடுது. என்ன காமெடிங்கன்னா ஒரு காமெடி ஒன்று ஓடுதுங்க ஐயா. அந்த காமெடியை பார்த்து எங்கள் சோகத்தையும் மறந்துட்டு நாங்கள் சிரிக்கிறோன்னா அந்த இடத்துல எங்களுக்கு அந்த காமெடி ஈர்க்கப்பட்டு இருக்கு ஐயா. ஒன்றும் இல்லை ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் சகோதரர் ஒரு பாட்டு ஒன்று பாடினார் ஐயா. இந்த பிரச்சனைக்கு காரணம் பாட்டும் பேச்சு தான் ஐயா காரணம். என் பக்கத்து வீட்டில் என் அத்தை பொண்ணு ஒருத்தர் இருக்கா ஐயா. போகிற பக்கம் ஒரு பாட்டு ஒன்று பாட்டு போனான். டாடி மம்மி வீட்டில் இல்லை தடவோட யாரும் இல்லை விளையாட போமாவும் இல்லை தில்லானான்னு பாட்டு போனான் ஐயா. நம்ம இந்த வயசுக்கு நம்ம சும்மா இருப்போமா? சரி அவள் தான் வர சொல்லிட்டு போகிறாள், நானும் அவன் வீட்டில் போயிட்டேன் ஐயா. அந்த நேரம் பார்த்து என் அத்தைக்காரி உள்ளே வந்துட்டா ஐயா. அவள் 4 வார்த்தை என்னை பார்த்து பேச, இந்த பிரச்சனையை பார்த்து எம்மாக்காரி 4 வார்த்தை பேச, ஒரே பிரச்சனை ஐயா. ஒரு இடத்துல இந்த பிரச்சனை எப்படி வேணாலும் முடிச்சிருக்கலாம் ஐயா. அந்த பிரச்சனையும் தாண்டி நம்மளை சிரிக்க வைக்குதுன்னா அந்த இடத்துல எங்களுக்கு அந்த வடிவேலுக்கு ஒரு காமெடி தான் ஏன் ஈர்ப்பாக இருக்குது. ஒரு ஒரு பாசத்தை எடுத்துங்க ஐயா. ஒன்றும் இல்லை, என் அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான் ஐயா. அவன் 2 வயசு தான் ஆகுது ஐயா. என் அண்ணனை என்ன பண்ணுவான்னா சாவடிச்சிருவான். என் அண்ணன் செத்த மாதிரியே நடிப்பான் ஐயா. அப்போ அந்த மழலை குழந்தையின் மூஞ்சில் ஏற்படும் ஐயா ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எத்தனை கோடி கெடுத்தாலும் கிடைக்காதுன்றதான் ஐயா உண்மை.
உண்மையாக சொல்கிறேன், அந்த மகிழ்ச்சி திரும்பி வருமா? அந்த என் அண்ணன் உயிரை விட்டாலும் அது கிடைக்காதுங்க ஐயா. ஆனால் நடிப்பு மூலியமாக அது கிடைக்குதுன்னா அதுதான் எனக்கு நிசப்தமாக இருக்கு ஐயா. ஒன்றும் இல்லை ஐயா, நடிப்பு நம்ம தோழர்கள்லாம் பாட்டு பேச்சுனாலும் பேசுனாங்க ஐயா. எங்கள் ஊரில் எல்லாரும் ஊருமே திருவிழா கதை நடக்கும் ஐயா. அந்த திருவிழா கதையை மட்டும் என்னென்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஐயா. ஒன்றும் இல்லை ஐயா, எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா நடக்குது. ஊர் தருமக்கத்தா இருப்பார். அவர் எல்லாம் லைனில் போங்க லைனில் போனால் அவர் ஸ்லாங்கில் நிறைய பேசிட்டே இருப்பார். அரை மணி யாரும் கவனிக்கவே மாட்டேன் ஐயா. காலையில் அங்கே ஒரு கும்பலாக நின்று பேசிட்டு இருப்போம். அந்த டைமில் ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க ஐயா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா அப்படி ஒரு பாட்டு கேட்பாங்க ஐயா. அட என்னடா அதங்காட்டி ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படி ஒரு பாட்டு கேட்பாங்க ஐயா. ஆனால் நைட்டு 10 மணிக்கு ஒரு தெருக்கூத்து போடுவாங்க ஐயா. வெடிகிற வரைக்கும் என்னை எழுந்து போகாமல் விட்டு உட்கார வச்சு அந்த தெருக்கூத்தை பார்க்க வைக்குதுன்னா அங்கே அந்த நடிப்பு தான் ஐயா முக்கியமாக இருக்குது.